ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பாயாசம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் இது லைட்டாக வறுபட்டதும் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே சேமியா எடுத்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ ஸ்டவ் மேலே வச்சு இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயாசம் திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்ததாக இதில் பால் கூட சேர்க்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு பால் எடுத்து நான் ஏற்கனவே காய்ச்சி அதை ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். எப்போதுமே பாயாசத்துக்கு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு தான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.